வணக்கம். அன்பார்ந்த உடப்பூர் மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கதைக்கிறது வந்திருக்கேன். கண்டிப்பாக பிஸியாக இருப்பீங்க. பிஸியாக இருக்கவங்க வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்டா இது இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று. 5 வருடங்களுக்கு நம்முடைய நிலைமைகளுடைய மாற்றங்களை தீர்மானிக்கிற விஷயம், அதாவது பிரதேச சபை எலெக்ஷன். அதை பற்றி ஒரு விஷயம் ஒன்று கதைக்க தான் வந்திருக்கோம். நம்ம ஊரால் உருவாக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. மீன் மார்க்கெட்டோ, கோயில்களோ, பஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம ஊரால் உருவாக்கி வச்சிருக்கோம். இப்போ அது நம்மளை விட்டு பறிபோகிற நிலைமைக்கு வரத்துக்குரிய சான்ஸ் ஒன்று இருக்கு. என்னண்டா அந்த வீடியோ உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. பெரும்பான்மைக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்லி காட்டுங்க மக்களுக்கு. கட்சி என்பது குடும்பம். குடும்பத்தில் மூத்த பிள்ளை இருக்கீங்க மாதாடு கதை. இப்ப இது ஜேடிபி அப்படி அல்ல. சுரேன லிஸ்ட்ல போட்டு சொல்லிட்டான். ஜெய்சில பேர் அவரே சொல்லுவாரு, நான் தலைவரும் தர மாட்டேன், உபதலைவரும் தர மாட்டேன், அதை விட்டுருங்க. அதெல்லாம் எடுக்க இயலாது. அவங்க விரும்பினத்தைப்படி தான் போடுவாங்க. ஆனா அவங்க வந்துட்டா நமக்கு வேற ஆபத்து இருக்கு, இல்லாம இல்லை. ஒரு போராட்டம் இருக்கு. ஏன்னா அவங்க எங்க கை வைப்பாங்க நமக்கு தெரியாது. அது சூறா நடக்கும். நம்மகிட்ட பெரும்பாலான மார்க்கெட் அதெல்லாம் வச்சிருக்கிறோம். அன்றைக்கு அந்த கிரௌண்ட்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்பீச்சை கொஞ்சம் பார்த்தா நான் சொல்வதை விட உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கும். எனக்கு போட்டிக்கெல்லாம் போட இல்லையோ, அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம எல்லாரும் அப்படி வந்தா நான் போறேன், நான் தான் வருவேன், வேற யாரும் வர மாட்டான். எங்கள் கட்சியில முடிவு என்னன்னு சொன்னா, பாலாவியில ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. இப்ப வேட்பாளர்கள் மட்டும் கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தில் சஜித் தலைவருடைய கருத்து, யார் வேட்பாளராக கூடுதலான வாக்குகள் எடுக்கின்றீர்களோ அவர்களுக்குத்தான் சேர்மன் போஸ்ட் சொல்லி எங்கள் கட்சியில தீர்மானிச்சிருக்காங்க. இது எங்களோட கட்சியின் தீர்மானம். அப்போ அந்த ஓட்டு 2 ஓட்டு கூடுனாலும் அதை நான் சிம்பிளா எடுத்தேன். எனக்கிட்ட தலைவர் வந்து உடைய மாட்டாரு. நான் என் தலைவருக்கு பயமும் இல்லை, நேரடியாக கேட்பேன். அப்படி கேட்கக்கூடிய திறந்த நட்டை இருக்கு. அது நான் நிச்சயமா அந்த விஷயத்துல நான் இருக்கேன். அடுத்து அந்த பதவி எனக்கு இல்லை, இந்த மண்ணுக்கு வர பதவி நான் விட மாட்டேன். அதை நான் எடுத்து தலைவருடைய ஸ்பீச் ஒன்று பார்த்துப்பீங்க. ஒரு சங்க கூட்டத்தில் கழிச்சது என்ன விஷயம்டா, அவங்க சொன்ன விஷயம் என்பிபி அவங்களோட மீட்டிங் ஒன்று வச்சுக்காங்க நம்மளோட வளர்மதி கிரவுண்டடிய வச்ச நேரம். அவங்க சொன்ன விஷயம் என்னண்டா, அதில் தலைவரும் சொல்லியிருப்பார், அவங்களோட ஆட்சி வந்தால் அவங்க மீன் மார்க்கெட்டை கவர்மெண்ட்டுக்கு எடுக்கிற ஐடியாவாம். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும் ஒரு சொத்து ஒன்று நம்ம ஊருக்குண்டு இருக்க சொத்து. இன்றைக்கு மீன் மார்க்கெட், நாளைக்கு கோயில், படிப்படியாக கவர்மெண்ட்டுக்கே எல்லாம் போயிடும். அப்போ நம்ம ஊருக்குண்டு எதுவும் இல்லாமல் போயிடும். அதனால் தயவு செய்து சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் எல்லாரும் சரியான முறையில் சிந்திச்சு, நிறைய பேர் போட்டி போடுறாங்க, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை நியமித்து அவரை பிரதேச சபைக்கு அனுப்புனா தான் நம்ம யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க தேவையில்லை. என்னண்டா இந்த தலைவர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நல்லது கட்டது எல்லாத்துக்கும் போய் கலந்துக்கிற ஒரு தலைவர். இன்றைக்கு ஒரு போலீஸ் பிரச்சனையா, அடிதடி பிரச்சனையா, தலைவர் எங்கே இருக்கீங்கன்னா அவரை வேலையை தூக்கி போட்டு ஓடி வர ஒரு மனிதர். நம்மளோட ஊர் சொத்தை யாருக்குமே கொடுக்காத ஒரு மனிதர். மண் பிரச்சனை, நிறைய பிரச்சனையில் முகம் கொடுக்குற ஒரு மனிதர். துணிச்சலான மனிதர், விவேகமான மனிதர், புத்திசாலியான மனிதர். அவரை கண்டிப்பாக நம்ம வெளில வச்சோம்டா நம்ம யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க தேவையில்லை. சரியான சிந்திங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெரும்பான்மையான ஓட்டோடு அவரை அனுப்புவோம். நம்மளோட ஊருக்கு இன்னும் நம்மளோட ஊரை வளர்ச்சி அடைய அவர் வைப்பாருன்னு அவர் வாக்கு கொடுத்திக்காரு. கண்டிப்பாக வெளில வைப்போம். நன்றி, வணக்கம்.